மூணார் கிராம பஞ்சாயத்தில் தற்காலிக வேலை நியமனம் நடத்துவதில் காங்கிரஸ் பஞ்சாயத்து ஆட்சிக்குழு குளறுபடிகள் நடத்துவதாக புகார். உள்ளூரில் படித்த இளைஞர்கள் உள்ள நேரத்தில் எந்தவித நேர்காணலும் நடத்தாமல் வெளியில் இருந்துள்ள ஆட்களை வேலைக்கு நியமிப்பதாக LDF பஞ்சாயத்து உறுப்பினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 7/9/2025 அன்றைய தினம் மூணார் பஞ்சாயத்தில் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ஆள் தேவைன்றதுனால மூணார் பஞ்சாயத்தை ஆட்சி செய்த காங்கிரஸ் குழு அவங்க இஷ்டத்துக்கு ராஜாக்காட்டில் இருந்து கொண்டு வந்து அனுப்புன்னு சொல்லக்கூடியவனை இன்டர்வியூ எதுவும் வைக்காம இங்கே வேலைக்கு ஆளை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதை நாங்கள் தெரிஞ்சதும் இன்டர்வியூ நடத்தாமல் ஒரு ஆளை எப்படி எடுத்தேன்னு சொல்லி நாங்கள் விஜிலன்ஸ் டைரக்டர் வரைக்கும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டு நிலுவையில் தற்போது அந்த கம்ப்ளைண்ட்டு நிலுவையில் இருக்குது. அது இன்றைய தினம் அது வந்துட்டு என்னென்னா இன்றைக்கி ஒரு கமிட்டி வந்துட்டு கமிட்டியில் வந்துட்டு அந்த ஆளுக்கு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி புது எக்ரிமெண்ட் வைக்கணும்னு சொல்லி கமிட்டிக்கு வந்துருந்துச்சு. அதை நாங்கள் வன்மையாக கண்டித்தோம். மூணார் பகுதியில் படித்த இளைஞர்கள் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டு இருக்கிற நேரத்தில் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியும் ஏகப்பட்ட இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதனால் இங்கே உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்க சொல்லி நாங்கள் கமிட்டியில் வாதித்தோம். ஆனால் இந்த காங்கிரஸ் உள்ள பர்ண சமிதி இல்லை, நாங்கள் அவங்களுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி இங்கே உள்ள இளைஞர்களை ஏமாற்றி பழி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.